இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் கே சுபாஷ். நான் ஃபோரெக்ஸில் வந்து ஒரு லைஃப் ட்ரேடர் ப்ளஸ் ஃபண்ட் மேனேஜர். நான் வந்து தமிழகத்துக்கு வந்த நேரத்தில் நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனல் கோச்சிங் வந்து கற்றுக்கொண்டாங்க. அதில் இப்போ ஒருத்தர் நம்ம வந்து சந்திக்க இருக்கிறோம். நான் வந்து அருட்பெருஞ்சோதி ட்ரஸ்ட்டில் இங்கே தங்கியிருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து என்கிட்ட இந்த ஃபோரெக்ஸ் கிளாஸை கற்றுக்கொண்டார். அவருடைய பேர் வந்து திரு பாலாஜி. இப்போ அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வணக்கங்க திரு பாலாஜி. வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சரி, ஒரு 2 நாள் கிளாஸு. ஆனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒரு இன்றைக்கு 4வது நாள் வரைக்கும் இந்த கிளாஸ் என்கிட்ட கற்றுருக்குறீங்க. இந்த ஃபோரெக்ஸு நீங்கள் வந்து கற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வயது உங்களுக்கு ஒரு 20 தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன வயதிலேயே இங்கே நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வந்து ஆத்தூர்னு ஒரு சின்ன ஏரியாவிலேருந்து வரேன் சார். ஃபாரெக்ஸ் வந்து எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னாக்கா வந்து ஈஸியாக மணி மேக் பண்ணுற ஒரு ப்ராசஸ். சரி. அது இல்லாமல் ஃபாரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் மேன்ஸ், ரொம்ப ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் எல்லாருமே செய்கிறாங்க. சரி. அதையே நம்ம சின்ன வயசில் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்வம் சார். எப்படி ஃபோரெக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? ஃபாரெக்ஸ் பற்றி நான் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணுவேன் சார். சரி. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது வந்து ஒரு பிரைட்டான ஒரு ஒளி தெரிஞ்சது. பேர் வந்து சுபாஷ் சார். சரி சரி சரி. அப்போ தான் வந்து சரி அவர்கிட்ட உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தேன் சார். சரி. எல்லாமே ரொம்ப தெளிவாக ஒரு அருமையாக சொல்லி கொடுத்தீங்க. ஓகே. ஸோ அப்போ தான் சரின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். பட் என்னோட சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், அந்த கால் எடுக்கலை சார். சரி. ஏன்னா நான் மலேசியாவில் இருக்கிறேன், நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இந்தியாவில் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் ஒரு நம்பர் வாங்கி. சரி. ஸ்டூடெண்ட்னா யார் கூப்பிட்டீங்க? நான் வந்து பார்த்திபனை கூப்பிட்டேன் சார். சரி. மலையில் அவரை மீட் பண்ணி அவர் கூட பேசினேன். சரி. ஸோ அப்போ தான் வந்து உங்களோட நம்பர் கொடுத்தாரு சார். ரொம்ப சந்தோஷமாகி சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். சரி. உங்கள் கூட பேசுகிறதுக்கே வந்து எனக்கு ஒரு 1 month ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே. ஒரு பெரிய ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு. சரி சரி. அப்புறமா 1 monthக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேசினேன். ஓகே. ஸோ அப்போ தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் வந்து எனக்கு நீங்கள் சொல்லித் தருவீங்களா அப்படின்னு. நீங்கள் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்க. சரி. ஸோ அடுத்த நிமிஷமே மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ் ஆகி சரி ஃபாரெக்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் தான் சார் நான். சரி. நீங்கள் இந்த ஃபோரெக்ஸ் கற்றுக்கொள்வதற்கு இந்தியா பணத்தில் எவ்வளோ வந்து ஃபீஸு எனக்கு கட்டினீங்க? நான் வந்து 9,000+ கொடுத்தேன் சார். ஓகே. சரி. நீங்கள் வந்து கொடுத்த இந்த ஃபீஸுக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த விஷயத்துக்கும் உங்களுக்கு போதுமானு நினைக்கிறீங்களா, அல்லது இந்த ஃபீஸ் அதிகம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் வந்து எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணது உங்களை தான் சார் மீட் பண்ணேன். சரி. உங்களை நான் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, ரொம்ப நீ வந்து ரொம்ப ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, சுபாஷ் சார் வந்து ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஆள் ஃபாரெக்ஸில். சரி. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் மாதிரி தான். ஸோ அவங்களோட அந்த விஷயங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அந்த தாட்டெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு வர்த்தான ஒரு அமௌண்ட்டு தான். இல்லை, நீங்கள் கற்றுக் கொடுத்த விஷயமும் எனக்கு வந்து நல்லா தெளிவாக ஃபாரெக்ஸ்னால் என்னென்னு ஒரு 4 daysல வந்து இவ்வளோ கற்றுக்க முடியுமா அப்படின்னு வந்து கண்டிப்பாக யோசிக்கணும் சார். இல்லை, ஸ்டூடெண்ட்டுங்க சொன்னதுனால தான் வந்து என்னுடைய நான் நல்லா சொல்லி கொடுக்குறேன் ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பர்சனலாக வந்து அதான் சார் சொன்னேன், 4 daysல வந்து இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டது வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயம் தான். சரி. ஏன்னா நீங்களே சொன்னீங்க ஆரம்ப காலத்தில் எனக்கே 2 வருஷத்துக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 2 daysல தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து அந்த உங்களுக்கு வந்து அந்த எனக்கு கிடைச்ச ஒரு அந்த 2 days வந்து ஒரு 2 years மாதிரி எனக்கு தோணுது சார். சரி. இப்போ இவ்வளோ விஷயங்களை கற்றுட்டு இன்றைக்கி நீங்கள் புறப்படுறதுக்கு இருக்கிறீங்க உங்களுடைய ஊருக்கு. அதனால் இந்த ஃபோரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும்னு நினைக்கிறீங்களா இவ்வளோ கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு? கண்டிப்பாக. எனக்கு வந்து அதுவும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி. அதனால் கண்டிப்பாக வந்து எனக்கு இப்போ பேசிக் ஃபுல்லாகவே ஃபாரெக்ஸில் தெரிஞ்சிடுச்சு சார். ஓகே. ஸோ நான் போய் நீ என்னோடய ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாரெக்ஸில் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா வந்து சுபாஷ் சாரோட ஸ்டூடெண்ட். சரி. அதனால் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கற்றுக்கொண்ட இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக கடைப்பிடிச்சு
நீங்கள் வந்து சிறந்த முறையில் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு இந்த வேலையில் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார். ஆக நீங்கள் வந்து இப்போ வயசு 20 தான், இன்னும் காலம் இருக்குது. தொடர்ச்சியாக டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பெரிய வெற்றி அடையணும்னு இந்த வேலையில் கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக இதோடு முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அர்த்தம் கண்